இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது தேர்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்க எம்சிக்யூஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்தோம். 40 எம்சிக்யூஸ் மட்டுமே ஃபுல்லா பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோ செஷன் வந்து ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோசஸா இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பரை பொறுத்த மட்டும் முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்து நம்பர் சிஸ்டம் அப்படி என்ற மொடியூல்ட இருக்க போற சில கான்செப்டை அடிப்படையா வச்சுக்கொண்டு கொஸ்டின்ஸ் எங்களுக்கு 1 by 1 கேட்டுட்டு வரணும். ஸோ இதை நாங்கள் எப்படி மூவ் பண்ண போறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது ஸ்ட்ரக்சர் ஏ பார்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல கம்ப்ளிமெண்ட் மெத்தட் அப்படி என்ற இந்த மெத்தட்டை அடிப்படையா வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு வரணும். ஸோ இந்த முதலாவது பார்ட்ல ஏ பார்ட் give 23 base 10 in form of 8-bit 2's complement. 8 பிட்ஸ் அடிப்படையாக கொண்ட 2 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல 23 டினோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா, இப்படி கொஸ்டின்ஸ் வர நேரங்கள்ல நாங்க ஜஸ்ட் ரஃபா 1 2 4 8 16 32 64 1 2 8 அப்படி என்று சொல்லி 8 பிட்டையும் நாங்க ரஃபா அப்படி நோட் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் எங்களுக்கு 23 என்ற நம்பர் தான் தேவை. ஆனா 23 என்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்றபடியால நீங்கள் வேற எந்த ஒரு சேஞ்சுக்கும் உட்படுத்த வேண்டிய தேவை இல்லை. 23 நாங்க டைரக்டாவே சேஞ்ச் பண்ணலாம் டெசிமல் நம்பரா. ஸோ இந்த இடத்துல 23 உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் 16ல ஒரு 1 போடலாம். ஏன்னா 16 கட்டாயம் தேவை. இதோட சேர்த்து எங்களுக்கு 7 என்ற நம்பர் சேர்ந்தா ஓகே. ஸோ 8 தேவை இல்லை. 4 2 1 இப்போ 16ல இருந்து நாங்க பார்த்துட்டோம். முன்னுக்கு இருக்க போற 3 பேருக்கு நாங்க 3 0 போட்டோம்னு சொன்னால் இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். 23 பேஸ் 10 அப்படி என்ற நம்பர் 2's கம்ப்ளிமெண்ட்டுக்கான கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் இதுல கேட்டிருக்கேன். ஒரு மைனஸ் நம்பர் ஒன்று எங்களுக்கு தந்துட்டு give -16 in the form of 8 bits 2's complement method. ஸோ ஒரு மைனஸ் நம்பரை எங்களுடைய ஒரு கொஸ்டின் கேட்பினமா இருந்தா இனிஷியலா நாங்க +16க்கான 2's complement ஃபைண்ட் பண்ணோம். +16க்கான 2's complement ஃபைண்ட் பண்றதுக்காக 16 8 4 2 1 இவ்வளவு ஓகே. தென் எக்ஸ்ட்ராவா நாங்க முன்னுக்கு 3 0 போட வேணும். அப்பதான் 8 பிட் எங்களுக்கு ஓகே இருக்கு. இது +16. இப்ப நாங்க 1's complement ஃபைண்ட் பண்ண வேணும். 1's complement of -16 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். -16 இந்த 1's complement ஃபைண்ட் பண்றது வந்து இதை ரிவர்ஸ் பண்றது, இன்வெர்ட் பண்றது. 0 எல்லாம் 1 சேஞ்ச் ஆகும், 1 எல்லாம் 0 சேஞ்ச் ஆகும். 1 1 1 0 1 1 1 1 base 2. Then last step, 2's complement of -16 that's equal to already நீங்க ஃபைண்ட் பண்ண 1 1 1 0 1 1 1 1 அதோட நாங்க 1ன்றதை ஆட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 1 ஆட் பண்ணினா பிறகு 1 1 1 1 0 0 0 0 இதுதான் லாஸ்ட் ஆன்சர். 2's complement of -16. இந்த ரெண்டு ஆன்சரும் நாங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஃபைனலா இங்க எங்களுக்கு 23 -16. உண்மையில 23 -16 என்று சொல்றதை நாங்க எப்படி எழுதலாம்டா 23 அதுவும் +23 பிளஸ் -16 ரெண்டு நம்பரை நாங்க ஆட் பண்ணப்போம். இந்த நம்பரையும் ஆட் பண்றது தான் இப்படி தந்திருக்கு. இப்ப நாங்களும் இதுல 2's complement நாங்க ஆட் பண்ணி காட்டலாம்.
இது ஆட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் 0 0 0 1 0 1 1 1 இந்த ஆல்ரெடி நான் 23 எடுத்துருக்கேன். தென் இதுல 1 1 1 1 0 0 0 0 இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ண போறோம். இப்போ இது உண்மையில 23 இருக்கும், இது -16 இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கல 1 1 1 0 then 0 எழுதி 1 ரிமைண்டர் ஆகும். again 0 0 0 ஒரு 1 வந்து முன்னுக்கு ஆட் ஆகும். ரெண்டு ஆட் பண்ணிக்கல இந்த 1 முன்னுக்கு போய். ஸோ இதுதான் நம்பர். அப்ப இந்த முன்னுக்கு வந்த இந்த ஒரு பிட் எக்ஸ்ட்ரா வந்ததை இது ஒரு அரோ மார்க் மாதிரி போட்டுட்டு டிஸ்கார்ட் அல்லது ட்ராப் த கேரி என்று மென்ஷன் பண்ணா ஓகே. நான் டிஸ்கார்ட் அப்படின்னு எழுதி இல்லாமல் செய்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு வர வேண்டியது 0 0 0 0 0 1 1 1. இந்த ஆன்சர் இருந்தா உங்களுக்கு ஓகே, ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். இதை மைண்டால நாங்க செஞ்சு பார்த்தா உண்மையில 7 என்ற ஆன்சர் வந்திருக்கோம். 23 - 16 உண்மையில இங்கேயும் 7 வருது பாக்க. ஸோ எங்கட ஆன்சர் ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சரா இருக்கு. இது 2's காம்ப்ளிமெண்ட்டை வச்சு நாங்க செய்த ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கால்குலேஷன். ஸோ இப்போ நாங்க அடுத்த மூவ் பண்ண போறது இதுல இருக்க தியரி பார்ட். ஸ்டேட் 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட். இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தடுக்குன்னு சொல்லி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல 1 by 1 பார்த்துட்டு வர போறோம். முதலாவது அட்வான்டேஜ் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு எஃபிஷியன்டான மெத்தடா இருக்கு. எஃபிஷியன்டான மெத்தடால தான் இந்த 2's காம்ப்ளிமெண்ட் நாங்க செய்யறோம். கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே வந்து அடிஷன் என்ற ஒரே ஒரு ஆக்டிவிட்டியால தான் செய்யறோம். இப்படி நிறைய ஆக்டிவிட்டி அட்வான்டேஜஸ் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல கீ அட்வான்டேஜஸ் இதுல தந்திருக்கு. 1 by 1 செக் பண்ணிட்டு வர போறோம். முதலாவது சிம்பிளிஃபைடு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். இது முதலாவது அட்வான்டேஜ். எங்களோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளா இருக்கும். பிகாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு நம்பரையும் நாங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்க எப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இது கான்செப்ட் ஏபிள் டு ரெப்ரசென்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ த கால்குலேஷன் வில் பி சிம்பிளிஃபைட். யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் 0. 1's காம்ப்ளிமெண்ட் மாதிரி இல்லாம 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து யூனிக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும் 0. கால்குலேஷன்ஸ் எஃபிஷியன்டா இருக்கு. ஸோ இப்படியான அட்வான்டேஜஸ் நாங்க மென்ஷன் பண்ணக்கூடிய இருக்கும் 2's காம்ப்ளிமெண்ட்டுக்காக. ஸோ இது ஒரு தியரி பார்ட்டாங்கிட்ட கேட்டுருது. ஸோ தென் இங்க பி பார்ட்ல எங்களுக்கு கொஸ்டினா வந்திருக்க போறது வந்து ஒரு தியரி பார்ட்ல சில விஷயங்கள் எங்களுக்கு கேட்டு வந்திருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்டா கேட்டது ரைட் டவுன் எனி 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இங்க டைப்ஸ் அண்ட் இவ கிளாரிஃபை பண்றது வந்து சர்வீசஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஆல்ரெடி எங்களுடைய ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோவா நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்க் நான் கொடுத்திருக்கிறேன். அதை கோ த்ரூ பண்ணி அந்த வீடியோவை நீங்க வியூ பண்ணலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது உண்மையில 4 விதமான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற ஒரு கம்ப்யூட்டிங் கான்செப்ட். அதை நாங்க ஈஸியா ஞாபகப்படுத்தலாம். ஐபிஎஸ் எஃப் அப்படின்னு சொல்லி ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ், FWS. Infrastructure as a service, platform as a service, software as a service, function as a service. இதெல்லாமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் என்று சொல்லி கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதுல ஏதோ ஒரு 2 விதத்தை நாங்க இதுல டிஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி என்று சொல்லி சொன்னால் உண்மையில அந்த ஒரு ஸ்டோரேஜுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்றது, பிளாட்ஃபார்ம் என்று சொல்லி டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு என்விரான்மெண்ட் பிளாட்ஃபார்மை கொடுக்கறது, ஒரு ஐடிஇ மாதிரி சாஃப்ட்வேர் மாதிரி ஒர்க் பண்ணி கொள்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டாக்ஸ் அப்படியான சாஃப்ட்வேர் மாதிரி. இதுகளை பற்றி நாங்க ஃபுல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதை குறித்து நீங்க கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இவ்வளவுல ஏதோ ரெண்டை பற்றி நாங்க டிஸ்கிரைப் பண்ணுவோமா இருந்தா இங்க வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஓகேயா இருக்கு. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது எனி டைம் எனிவேயா நாங்க எந்த ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய சேம் டைம் ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. கிளவுட் கம்ப்யூட்டிங் டெஃபினிஷன்ஸ் அப்படி இருக்கு. ஸோ இவ்வளவு வந்து ஜென்ரலான விஷயம். தென் பி பார்ட்ல செகண்ட் பார்ட் எங்களுக்கு கேட்டிருக்கிறோம். சஜஸ்ட் briefly any two ways applicable to reduce digital divide among Sri Lankan people. So digital divide அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஐசிடி நாலேஜ் அடிப்படையா வச்சுக்கொண்டு டிவைட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி, டிவைடிங் த சொசைட்டி அக்கார்டிங் டு த ஐசிடி நாலேஜ். ஸோ டிஜிட்டல் டிவைட் இவேஸ்ட் இந்த நோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நாம் ப்ரீவியஸ் யூடியூப் சேனல்ல நாங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க்ஸ் திரும்பவும் நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் டிவைடை வந்து ஸ்ரீலங்காவில் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நிறைய ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நாங்க வந்து ஐசிடி எடியூகேஷனை கம்பல்சரியா சேஞ்ச் பண்றது, மேக்கிங் ஐசிடி எடியூகேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி ஓ மேண்டேட்ரி. அப்படி நாங்க மெண்டேட்ரியா மாத்துவோமா இருந்தா ஐசிடி நாலேஜ் வந்து அவைக்கு இயல்பான வரை கிடைக்கக்கூடியமா இருக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் டிவைடுன்றது குறையறதுக்கான சான்சஸ் இருக்கும். தென் வில்லேஜ் வைஸா நாங்க சில செமினார்ஸ் ஓ ஒர்க் ஷாப்ஸை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஐசிடி யூட்டிலைசேஷனுக்கான ஒர்க் ஷாப்ஸை நாங்க கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது இன்னொரு ஆக்டிவிட்டி நாங்க டிஜிட்டல் டிவைடை குறைக்கிறதுக்கானது. இப்போ ஜென்ரலா டிஜிட்டல் டிவைடை நாங்க குறைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸை சொல்றோம் வந்து டிஜிட்டல் பிரிட்ஜ் என்று சொல்லிக்கணும். டிஜிட்டல் பிரிட்ஜ் அப்படின்றது டிஜிட்டல் டிவைடுன்றதை குறைக்கிறதுக்கான சில ஆக்டிவிட்டிஸ், குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை தான் நாங்கள் அப்படி சொல்லிக்கொள்வோம். ஸோ டிஜிட்டல் பிரிட்ஜுக்கு எக்ஸாம்பிளா நான் சொன்ன 2 ஆக்டிவிட்டி, அதை விட எக்ஸ்ட்ராவா சொல்லிக்கொள்ளலாம். ஸ்கூல்ஸ் வழியே நாங்க சில ஐசிடி தொடர்பான செமினார்ஸை கண்டக்ட் பண்ணிக்கொள்றது, அல்லது ஐசிடி தொடர்பான அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஏதாவது சோசியல் மீடியா பற்றி சொல்லிக் கொடுக்கறது, இப்படியான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நாங்க செய்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற டிஜிட்டல் டிவைடை நாங்க குறைக்கலாம்.